Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் வித்தவுட் நோவிங்கை பயன்படுத்தி தான் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் நோவிங்னா என்ன மீனிங் தமிழில்? தெரியாமல். ஃபார் எக்ஸாம்பிள், தெரியாமல் நான் பேசினேன், தெரியாமல் நான் சிரித்தேன், தெரியாமல் நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். Okay, let's get started. ஓகே, வித்தவுட் நோவிங் அப்படின்ற வேர்டை பயன்படுத்தி தான் இப்போ இந்த சென்டென்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாம். தெரியாமல் என்ன சொல்லுவோம்? வித்தவுட் நோவிங். வித்தவுட் நோவிங். நான் ஐ தூங்கினேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம்? ஸ்லெப்ட். வித்தவுட் நோவிங் ஐ ஸ்லெப்ட். சரி, என்ன தெரியாமல் நான் தூங்கிட்டேன். தெரியாமல் நான் பேசினேன். ஸோ அந்த இடத்துல தெரியாமல் நான் பேசிட்டேன். ஒரு சுச்சுவேஷனில் சொல்லுவோம், அது தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்? தெரியாமல் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? வித்தவுட் நோவிங். நான் ஐ பேசினேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸ்போக். நெக்ஸ்ட், தெரியாமல் நான் சிரித்தேன். அந்த இடத்துல தெரியாமல் நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? வித்தவுட் நோவிங் ஐ சிரித்தேன். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? லாஃப்ட். ஐ லாஃப்ட். வித்தவுட் நோவிங் ஐ லாஃப்ட். தெரியாமல் நான் கேட்டேன். ஸோ நான் அவங்கள தெரியாமல் கேட்டுட்டேன், கொஷின் கேட்டேன் அப்படின்றோம். இப்போ தெரியாமல் வித்தவுட் நோவிங் ஐ ஆஸ்க்ட். தெரியாமல் நான் பாடினேன். வித்தவுட் நோவிங் ஐ பாடினேன், சிம்பிள் பாஸ்ட் sang. தெரியாமல் நான் தூங்கினேன். வித்தவுட் நோவிங் ஐ ஸ்லெப்ட். தெரியாமல் நான் பேசினேன். வித்தவுட் நோவிங் ஐ ஸ்போக். தெரியாமல் நான் சிரித்தேன். வித்தவுட் நோவிங் ஐ லாஃப்ட். தெரியாமல் நான் கேட்டேன். வித்தவுட் நோவிங் ஐ ஆஸ்க்ட். தெரியாமல் நான் பாடினேன். வித்தவுட் நோவிங் ஐ sang. நெக்ஸ்ட் ஒன். அவன் தெரியாமல் தவறு செய்தான். தெரியாமல் without knowing ஸோ தெரியாமலுக்கு வித்தவுட் நோவிங் எழுதிட்டோம். அவன் தவறு செய்தான். அவன் என்ன? ஹீ. செய்தான், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? ஹீ டிட். தவறு, அது எப்படி எழுதலாம்? சம்திங் ராங். without knowing he did something wrong. அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியாமல் நான் உதவி செய்ய ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தெரியாமல் இது என்ன சொல்றோம்? without knowing
என்ன நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? வித்தவுட் நோவிங் ஹிஸ் நினைக்கிறாரோ இன்டென்ஷன்ஸ், without knowing his intentions. ஓகேவா? கரெக்டா? நான் உதவி செய்ய ஒப்புக்கொண்டேன். நான் என்ன? ஐ ஒப்புக்கொண்டேன். agreed. I agreed. உதவி செய்ய to help. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியாமல் நான் உதவி செய்ய ஒப்புக்கொண்டேன். வித்தவுட் நோவிங் இஸ் இன்டென்ஷன்ஸ் ஐ அக்ரி டு ஹெல்ப் அப்படின்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவர்கள் அறிவில்லாமல் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். இங்கே அறிவில்லாமல் அப்படின்றது என்ன? தெரியாமல் தான். தெரியாமல் தான் இங்கே நான் சொல்கிறோம், அறிவில்லாமல். அப்போ அங்கேயும் என்ன யூஸ் பண்ணலாம்? வித்தவுட் நோவிங் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? without knowing the consequences. அதனால் ஏற்படும் விளைவுகள். அவர்கள் அறிவில்லாமல் ஒரு பெரிய தவறு செய்தார்களா? without knowing the consequences. அவர்கள் இது எப்படி எழுதுவோம்? they. செய்தார்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? they made ஒரு பெரிய they made a big mistake. அவன் தெரியாமல் தவறு செய்தான். without knowing he did something wrong. அவர் என்ன நினைக்கிறாரோ தெரியாமல் நான் உதவி செய்ய ஒப்புக்கொண்டேன். without knowing his intentions I agreed to help. அவர்கள் அறிவில்லாமல் ஒரு பெரிய தவறு செய்தார்கள். without knowing the consequences they made a big mistake. 9-1. நான் காரணத்தை அறியாமல் போக முடியவில்லை. ஸோ அறியாமல் அப்படின்னா என்ன? without knowing. without knowing என்னது? காரணம். without knowing the reason நான் போக முடியவில்லை. I negative of ability in past. I couldn't go. So without knowing the reason I couldn't go. அவள் பாடலை அறியாமல் பாடினாள். ஸோ அவள் பாடலை இந்த லிரிக்ஸ்லாம் தெரியாமலே அப்படியே பாடுறா அப்படின்னு சொல்கிறோமா? அவள் பாடலை அறியாமல் பாடினாள் அப்படின்றோம். ஸோ இது எப்படி எழுதலாம்? without knowing the lyrics she sang. So without knowing the lyrics she sang. நான் காரணத்தை அறியாமல் போக முடியவில்லை. without knowing the reason I could not go. அவள் பாடலை அறியாமல் பாடினாள். without knowing the lyrics she sang. உங்களுக்கான ஹோம்வொர்க். அவர் விளைவுகளை அறியாமல் செயல்பட்டார். தெரியாமல் நான் அதை வாங்கினேன். தெரியாமல் நாங்கள் பணம் கொடுத்தோம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். இன்னும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ அகைன்.